தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்கிறார் வள்ளுவ பெருமகனார். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் என்கிறார். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் என்கிறார். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, கல்வியின் பெருமையை தமிழ்மறை எடுத்து ஓதுகிறது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது. எண்ணற்ற நமது முன்னவர்கள் கல்வியின் பெருமையை எடுத்து நமக்கு அறிவுறுத்திய போதிலும் முழுமையான கல்வி அறிவு பெற்ற மக்களாக நாம் மாறவில்லை. சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் என்று போதித்த அவை பெருமாட்டி கூட பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றுதான் வலியுறுத்துகிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறையுடையோர் மேலோர் என்றுதான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறான். கல்வி சிறப்பு, கல்வி அருமை, கல்வி பெருமை. ஆனால் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வருவதற்கு முன்பு நம் எல்லோருக்கும் கல்வி வந்து சேரவில்லை. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் மக்களாக நாம் இருந்தோம். கல்வி கற்று அவரவர் குலத்தொழிலை, செருப்பு தைப்பவன் மகன் செருப்புதான் தைக்க வேண்டும், நெசவு செய்கிறவன் மகன் நெசவைத்தான் செய்ய வேண்டும், பண்டங்கள் பானை செய்பவர்கள் அதை பானைதான் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட முறைதான் இருந்தது. மாறி நாம் கல்வி கற்போமையானால், மாற்று பணிக்கு செல்வமையானால், அடுத்த பிறப்பில் அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகத்தை கொண்ட மைத்ராச ஜோதிகனாக பிறப்போம் என்றுதான் சாஸ்திரங்கள் சபித்தது. நீ அடுத்த ஜென்மத்தில் நாயாக பேயாக, இந்த ஜென்மத்தில் படித்து மனிதனாக என்று படிக்க வைத்தவன் நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள்.